குமுத் அவங்க அத்தை கூட சேர்ந்து ஹைவே கிட்ட ஒரு குடிசை ஒண்ணு கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கணவராகிய ரவி அவங்க ஊருக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வரேன்னு போனவர்தான். ரொம்ப நாள் ஆகியும் அவரு திரும்பி வரவே மாட்டாரு. அத்தை, என்ன பண்றது சாப்பாடுன்னு புரியல. ஹைவே பக்கத்துல இந்த இடம் கூட சரியில்லை அத்தை. காய்கறி போட்டா கூட இங்க விளைச்சல் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு புரியல. அவன் எங்க போய் செத்தான்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவன் எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரியல. உன்னையோ என்னையோ அவன் விட்டு இப்படி அனாதையா போயிட்டானே. அத்தை, எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். பாவம் ஏதாவது கஷ்டத்துல மாட்டிட்டு இருப்பாரு. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு எப்பயோ ஒரு நாள் வருவாரு. மருமகளே, நீ சாப்பாடு செஞ்சுடு. இன்னைக்கு நாம அத வச்சு ஏதோ சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நாளைக்கு ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கார்டுல ஏதாவது வாங்கிட்டு வைக்கிறேன். அது சரியா போகும். குமுத் சாப்பாடு செஞ்சிடுறாங்க. அந்த வெறும் சாப்பாட வச்சே அன்னைக்கு சாப்பிட்டுடுறாங்க. இப்படி எத்தனை நாள் பண்ண முடியும்? அம்மா மருமகளே, நீ என்னோட மருமகல்ல, நீ என்னோட பண்ணு. உண்மையா சொல்றேன். என் பையன் பாத்துக்க வேண்டிய இடத்துல நீ நின்னு நீ என்ன பாத்துக்கிறடா செல்லம். நான் இனிமே உன்னை கைவிட மாட்டேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏதாவது வேலை செய்யணும் நாம. அதாவது ஏதாவது சாப்பாடு செஞ்சு விக்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அத்தை, நான் இருக்கும்போது இந்த வயசுல நீங்க வேலை செஞ்சா நல்லா இருக்காது. அது வேற, இப்ப வேற உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லாத போகுது அத்தை. அதனால இனிமே எந்த வேலை செஞ்சாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாமே. ரேஷன்ல வர அரிசி பருப்பு அத வித்து அவங்க கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சு அத வச்சு ஏதாவது போக வரவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு விக்கலான்னு நினைக்கிறாங்க. சாப்பாடு எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா யாரும் அங்க சாப்பிட வேணாம்னு நினைக்கிறாங்க. அத்தை, எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப வித்தா போதும். எவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம். அந்த கடவுள் ஆசீர்வாதத்தோட நல்லது நடந்தா சரி. நீ கவலைப்படாத. கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தர் அங்க சாப்பிடுறதுக்காக வராரு. அட, நீங்க மாமியார் மருமக இந்த ஹைவேல கடைய போட்டது ரொம்ப நல்லதா போச்சு. இங்க 20 கிலோமீட்டர் வரைக்கும் சாப்பிட குடிக்க ஒண்ணுமே இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, சாப்பாடு, ரொட்டி, தால். ரொம்ப பசிக்குது. பருப்பு சப்பாத்தி அப்புறம் ஊறுகாய் கொடுங்க. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாட கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அதே நேரத்துல ஒரு கார் அந்த பக்கம் போனதால தூசி முழுவதும் ஃபுட் மேல வந்து விழுந்துடுது. சீ, என்ன சாப்பாடு இது? சாப்பாடு விட மண்ணு தான் அதிகமா இருக்கு. இப்போ தெரியுது உங்க கடை எதுக்கு ஓட மாட்டேங்குதுன்னு. இதுக்கு நான் ₹1 காசு கூட கொடுக்க மாட்டேன். எதுக்குதான் வாங்கினேன்னு இருக்கு. அத பார்த்து 2 பேருக்குமே பாவம் அழகையே வந்துடுது. மருமகளே, நம்ம கஷ்டம் எல்லாம் இப்படி நாசனமா போயிடுச்சு. இப்படி ஹைவே பக்கத்துல வச்சு வித்தா கண்டிப்பா சாப்பாடுல கொஞ்சம் நஞ்சம் தூசி வரதாமா செய்யும். அத்த, ஒரு மனுஷன் நினைச்சா எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்க்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் இருந்த பணத்துல அவங்க போய் ஒரு தார்பாலை வாங்கிட்டு வராங்க. அந்த தார்பாலை கடைக்கு மேல பின்னாடின்னு சொல்லி அவங்க அழகா மாட்டி விட்டுடுறாங்க. அப்படி போட்டு விட்டதும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நிறைய பேர் சாப்பிட வராங்க. அங்க ஒரு குடும்பம் சாப்பிட வராங்க. அம்மா, எனக்கு தாலும் சாப்பாடும், எனக்கு சோலே ரைஸ் வேணும். செல்லம், இங்க சோலே ரைஸ் இல்ல, தால் சாவல் இருக்கு. ஆண்டி, ஒரு பிளேட் மேகி கொடுங்க. நைனா, இங்க வெறும் ஊறுகாய், ரொட்டி, தால் மட்டும்தான் கிடைக்கும்பா. இது எந்த மாதிரி ஹோட்டலு? என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்றீங்க அக்கா. இது மட்டும் வித்தீங்கன்னா எப்படி? அக்கா, நாங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். அப்புறம் எல்லா பொருளும் செஞ்சு செய்யறதுக்கு எங்க கிட்ட பணமோ இல்ல. சரி சரி, எது இருக்கோ கொடுங்க, நாங்க அதே சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சதும் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அப்பா, ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு தெரியுமா? நிஜமா செம்மையா இருக்கு. அப்படியே வீட்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அதுக்காக தாங்க இதுக்கு கிச்சன் அப்படின்னு பேரு வச்சோம். இல்லனா டாபான்னு வச்சா அப்படி இருக்காதுல்ல. இந்தாங்க உங்க பணம். இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவங்க போகும்போது அவங்களோட செயின் கட்டாய் கீழே விழுந்துடுது. அத அவங்க அத்தா பாக்குறாங்க. பாத்தியா மருமகளே, அந்த கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. நாம இத வித்து இன்னுமே கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். பார்த்தாலே தெரியுது, ஒரு 5-6 சவரன் நகையா இருக்கும் இது. அத்தை, வேணா அத்தை, அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு இதுவே போதும். இதுக்கு மேல டாபா எல்லாம் வேணாம். நம்ம இதே கடையை வச்சு நடத்தலாம். இது நம்ம பண்றது ரொம்ப தப்பு அத்தை. சரிடாமா, நீ சொல்றதும் சரிதான். அப்போ அந்த பெண்ணை நம்ம எங்க தான் போய் தேடுறது? இத நாம எடுத்து பத்திரமா வைக்கலாம் அத்தை. அவங்களே ஒரு நாள் வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த செயினை அவங்க எடுத்து வச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ரவி அவங்க வீட்டுக்கு வராரு. என்னடா நாசனமா போனவனேஹா,
இத்தனை நாள் எங்களை விட்டுட்டு எங்க போய் தொலைஞ்ச? இன்னைக்கு எதுக்காக வந்த? என்ன மன்னிச்சிருமா. அங்க எனக்கு ஒரு பொம்பளைக்கு சண்டை வந்துருச்சு. அவ எனக்கு நிறைய காசு கொடுக்குறேன்னு சொன்னா. ஆனா அவளோட புருஷன் ஒரு வாட்டி என்ன புடிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். இப்போதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். இனிமே எங்கேயும் போக மாட்டேன். ரவி மேல அவங்க அத்தை ரொம்ப கோவமா இருப்பாங்க. ஆனா அவங்க மருமக சொன்னதால சரி அவன வீட்ல இருக்கட்டும்னு விட்டுடுறாங்க. ஆனா அவங்களால மன்னிக்க மட்டும் முடியல. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. இப்ப ரவி கூட அவங்க 2 பேரோட சேர்ந்து ஹோட்டல்ல வேலை செய்யறான். ஒரு நாள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரவியோட அம்மா அவங்களுக்கு கிடைச்ச அந்த கோல்டு செயினை பத்தி சொல்றாங்க. குமுதத அலமாரியில வச்சிருக்கான்னு சொல்றான். ஆனா ரவி அன்னைக்கே ராத்திரி எந்திரிச்சு, இவங்க 2 பேர்கிட்ட இருக்கிறத விட நான் ஓடி போயிடலாம். சிரிக்க போய் தனியா ஜாலியா இருக்கலாம். ஹைவே கடையை வச்சுட்டு இவங்க எப்படி பொழப்பு நடத்துவாங்க? அவன் அப்படின்னு நினைச்சு செயின் தேடுறதுக்காக போறான். அதே நேரத்துல குமுத் எந்திரிச்சு லைட்ட போட்டு அவனை ரெட் ஹேண்டடா புடிச்சிடுறான். அத்தை, இந்த மாதிரி ஆளுங்க மாறவே மாட்டாங்க. பாருங்க அத்தை, இது எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட வேணும்னு அவர்கிட்ட செயினை பத்தி சொல்லுங்கன்னு. அந்த கஸ்டமர் அன்னைக்கே வந்து அந்த செயினை வாங்கிட்டு போயிட்டாங்க. அம்மாவா இருந்து பையன் தவிக்கிறத பார்க்க முடியாம நான் உன்னை மன்னிச்சேன். ஆனா நீ பார்த்தல என்ன பண்ணான்னு என்னோட மான மரியாதையில வாங்கிட்ட. இனிமே தயவு செய்து இந்த வீட்ல நீ இருக்காத. என் பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு மருமக இருக்கு, அது போதும். இதுக்கு மேல எனக்கு பையனும் இல்ல எதுவும் இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான், அது என்னோட மருமக. ரவி எவ்வளவோ சொல்றான், எவ்வளவோ கெஞ்சி பாத்துடுறா. ஆனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க கடைசியா அவனை அங்கிருந்து வெளியே தான் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அத்தையும் மருமகளும் 2 பேருமே எப்பயும் போலவே அவங்களோட ஹோட்டலை நடத்திக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஹோட்டல் கூட ரொம்பவே நல்லா நடக்குது. அது மட்டும் இல்லாம நல்லாவே அவங்க சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க சாப்பாடு வேணும்னு காசு இல்லாத வரவங்களுக்கு கூட சாப்பாடு போட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ரஜினி குக்கரோட மூடியை திறந்ததுமே ரொம்பவே கோவப்பட்டான். எல்லாம் போச்சு, பருப்பெல்லாம் தீஞ்சு போச்சு. எத்தனை தடவை சொல்றது ராகேஷ், புது குக்கர் வாங்கி கொடுங்க எனக்குன்னு. சில நாள் அந்த குக்கர்ல விசில் வருது, சில நாள் வர மாட்டேங்குது. திடீர்னு 2 விசில பருப்பு வெந்து போயிடுது, இல்லைன்னா 4 விசில் ஆனாலும் பருப்பு வேக மாட்டேங்குது. இன்னைக்கு பாருங்க, போட்ட பருப்பு எல்லாமே தீஞ்சே போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானம்மா குக்கரை சரி பண்ண, அதுக்குள்ள எப்படி அது கெட்டு போச்சு? எனக்கு என்ன தெரியும், இவரு தானே சரி பண்ணி கொண்டு வந்தாரு. நாளைக்கு மறுபடியும் கடைக்காரங்கிட்ட போறேன். மறுபடியும் எப்படி கெட்டு போச்சுன்னு நான் கேட்டுட்டு வரேன். இந்த பழைய குக்கரை கட்டிக்கிட்டே அழுங்க. நீங்க தானே சொன்னீங்க தீபாவளிக்கு புது குக்கர் வாங்கி தரேன்னு. ஆனா தீபாவளி வந்ததும் நிறைய செலவாயிடுச்சு, புது குக்கர்ல வாங்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஒரு குக்கர் வாங்கி தரவே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நீங்க அப்படி என்னதாங்க பணம் சம்பாதிக்கிறீங்க? ரஜினி, சம்பாதிக்கிறது அதிகமா பிளாட் லோன் கட்டிக்கிட்டே இருக்கேன். கரண்ட் பில்லு, ரேஷன் பில்லு, குழந்தைங்களோட ஸ்கூலு, இப்படியே இது மட்டும் இல்லாம வேற செலவெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. டெய்லி 500 ரூபாய் வச்சுட்டு நான் போயிட்டே இருக்கேன். அந்த 500 ரூபாய் கூட எனக்கு மிச்சம் இல்லைன்னா சேலரியை மிச்சப்படுத்தணும்னு நீ யோசிக்கிற? பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ பண்றது? அப்புறம் இந்த குக்கர் வேற. நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்ததும் புது குக்கரை நான் வாங்கி தரேன். 1 மாசம் பொறுமையாரு. குக்கருக்காக அவளை கத்துறதை நினைச்சு ரஜினியும் ரொம்ப வருத்தப்பட்டா. அதுக்கப்புறமா பாதி தீஞ்சு போன அந்த பருப்பை எடுத்து போட்டு நைட்டுக்கு சரி பண்ணிட்டா. அடுத்த நாள் காலையில எல்லாரும் எழுந்திருக்கும் போது ராகேஷோட சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. ரஜினி உருளைக்கிழங்கு குக்கர்ல வேக வைக்க போட்டிருந்தா அது விசில் வரவே இல்ல. மருமகளே ஒண்ணு பண்ணு, கொஞ்ச நேரம் இந்த ரப்பரை ஃப்ரிட்ஜில் வச்சு எடு, அப்புறம் தண்ணியில கழுவி எடு, அதுக்கப்புறமா குக்கர்ல மாட்டு. அதுதாம்மா நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடிக்கடி பண்றேன். ஆனா வேலைக்கு ஆகல, இந்த குக்கர் கெட்டு போயிடுச்சு. எங்க வீட்லயும் குக்கர் கெட்டு போச்சு. விசில் வருதுதான், இருந்தாலும் புது குக்கர் வாங்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மருமகளுக்கும் புது குக்கர் வாங்கணும்னு ஆசைதான். ராகேஷ் அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். இதோ விசில் வருது பாரு. இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கும், ஓபன் பண்ண. குக்கரோட மூடி ஓபன் பண்ணியே பாவம் ரஷ்மியோட கையெல்லாம் செவந்து போச்சு. அவ ரூம்ல போய் கைக்கு க்ரீம் பூசிக்கிட்டா. ரஷ்மி ரொம்ப கோவத்துல இருந்தா. ஆனா கோவத்தை யாருக்கிட்டே காட்ட முடியாம அவ அதே கோவத்துல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வேலைக்காரி வந்தா. அண்ணே, குக்கர்ல இருந்து தண்ணி வெளியே ஊத்திக்கிட்டு இருக்கு, இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடுவா. உருளைக்கிழங்கு வெந்திருக்காது, இரு நான் வரேன். ரஷ்மி போய் பார்க்கும்போது குக்கர்ல இருக்கிற தண்ணி எல்லாமே ஸ்டவ் மேல ஊத்தி இருந்துச்சு. அண்ணி, தினமும் ஏன் இந்த குக்கரையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? தினமும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த குக்கரால நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. பேசாம இன்னொரு குக்கர் வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே? இன்னொரு குக்கர் இருக்கு, அது ரொம்ப சின்னது, அது பத்தாது, அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன். அட அண்ணி, குக்கர்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, நான் சிங்கியோட வீட்டுக்கு வேலை செய்ய போவேன்ல. அவங்க பிள்ளைக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு. மருமக வீட்டுல சீதனமா 4 குக்கர் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுல அந்த பொண்ணு 4 விசில்னு செட் பண்ணிடுது. கரெக்டா 4 விசில் மட்டும்தான் வருது.
அதுக்கு பேர் ஏதோ எலக்ட்ரிக்கல் குக்கர்னு சொன்னாங்க. அது ஏதோ சென்சர் அப்படின்லாம் சொல்றாங்க. பட்டன்லாம் ஏதேதோ இருக்கு. எனக்கு அதை பத்தி எதுவும் பெருசா தெரியாது. அதுல தான் அவங்க எல்லாம் சமைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சமையலும் ஆயிடுது. கேஸ் எதுவுமே செலவு ஆகுறதும் கிடையாது. அவங்க செட் பண்ண மாதிரி 4 விசில் அடிக்குது. அதுக்கப்புறம் குக்கரே சொல்லிடுது சாப்பாடு தயாராயிடுச்சுன்னு. ஆனா அது விலை அதிகமா இருக்கும்ல. அது எனக்கு தெரியல அண்ணி. மருமக சீதனமா கொண்டு வந்து கொடுத்தது தானே. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க ஜாலியா இருக்காங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா குக்கர் முடியை எடுத்துக்கிட்டு ரஜினி ஒரு கடைக்கு போனா. அவ அந்த கடைக்கு போனப்போ அங்க அவளுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் சுஷ்மாவை பார்த்தா. ரஷ்மி, எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? நான் இன்னும் அந்த கோச்சிங் சென்டரை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன பண்ற? நான் சும்மா வீட்டில் தான் இருக்கேன். அப்படியா? மேடம், இது 4 விசில்து. நான் கொடுக்கணுமா? சொல்லுங்க. ஓகேண்ணா. புதுசா வந்திருக்கேன் அந்த குக்கர் தானே? கரெக்டா 4 விசில்ல சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துருதே. அதே குக்கர் தான். கடைக்காரர் சுஷ்மாவுக்கு அந்த குக்கரை கொடுத்தாரு. ரஜினி அதை பார்த்துக்கிட்டு இருந்தா. நீ என்ன இந்த பக்கம் ரஜினி? பழைய குக்கர் கெட்டு போச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் சரி பண்றதுக்காக கொண்டு வந்தேன். அதையே சரி பண்ற, பேசாம என்ன மாதிரி இந்த புது குக்கர் வாங்கிக்கோயே. இந்த குக்கர் நல்லா இருக்கான். நேரமும் மிச்சமாகுது. சாப்பாடு சீக்கிரமா ஆயிடுதாமா. நானும் வாங்க தான் போறேன். என் புருஷனுக்கு அடுத்த மாசம் சேலரி வந்ததுக்கு அப்புறம். இப்ப வீட்ல கொஞ்சம் கஷ்டம். இப்ப என்னால வாங்க முடியாது. ரஜினி, ஃப்ரெண்டுங்கிறதுனால ஒன்று சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத. பொம்பளைங்க நாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும். எப்பவுமே புருஷன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க கிட்ட எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கவும் கூடாது. நாம 4 காசு சம்பாதிச்சாதான் நம்ம வீட்லயே 4 பேர் நம்மள மதிப்பாங்க. அப்பதான் நம்மள நினைச்சு நாமளும் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்க முடியும். 4 காசு சம்பாதிக்கிறோன்னு. இப்ப என்ன பாரு, என் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு போறாரு. என்னால பசங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ண முடியாது. அதனால நான் வீட்லயே கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப 4 காசும் சம்பாதிக்கிறேன். வீட்டை பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கு. பசங்களையும் நல்லபடியா பார்த்துக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா என் கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி 4 டீச்சரை நான் வேலையிலே வச்சிருக்கேன். நான் கை நிறைய பணமும் சம்பாதிக்கிறேன். இந்த மாதிரி உனக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசை இல்லையா? ஆனா சுஷ்மா, நான் என்ன பண்றது? எனக்கு எதுவுமே வராதே. நீ பல வருஷமா கோச்சிங் சென்டர் வச்சிருக்க. அதனால உனக்கு எல்லாம் செட் ஆகுது. உனக்கு தான் நல்லா டான்ஸ் ஆட வரும்ல. நீ பேசாம ஒரு டான்ஸ் அகாடமி ஓபன் பண்ணு. பசங்களுக்கு டான்ஸ் ஆட கத்துக்கொடு. எப்படி இப்போ சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுதுல, நிறைய பசங்க ஜாயின் பண்ணுவாங்க. என் பேச்ச கேளு. உனக்கு நிச்சயமா இது ஒரு நல்ல வழியா இருக்கும். நீ கொஞ்ச நாள்ல நல்ல பணமும் சம்பாதிக்க போற. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கர் நீ நிறைய வாங்கிக்கலாம். அப்போ உனக்கு நிறைய சந்தோஷமும் கிடைக்கும். சுஷ்மா கொடுத்த அந்த ஐடியா ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ அடுத்த நாளே அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டா. அவ வீட்டுக்கு வெளியில ஒரு சின்னதா போர்டும் போட்டா. அதுல எழுதிருந்துச்சு, ரஜினி டான்ஸ் அகாடமி. வணக்கம் மேடம், என் பொண்ணுக்கு டான்ஸ் கத்து கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். பேக்கேஜ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அவங்க பொண்ணு அந்த டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அட்வான்ஸா பணமும் கொடுத்தாங்க. முதல் சம்பாதனையை பார்த்து ரஜினி சந்தோஷப்பட்டா. மருமகளே, நீ டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கியா? ஆமா அத்தை, வீடு தான் இனிமே டான்ஸ் கிளாஸ். நானும் பணம் சம்பாதிக்க போறேன். அப்பதான் வீட்டுக்கு நல்லது. நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சாதான் உங்க புள்ளைக்கு பாரம் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய முதல் வருமானம். சந்தோஷமா இருக்கா அத்தை? வாங்க, நாம 2 பேரும் இந்த சந்தோஷத்துல கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிம்மா, வா போயிட்டு வரலாம். ரஜினி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவளுடைய டான்ஸ் ஸ்கூல்ல நிறைய பசங்க ஜாயின் பண்ணாங்க. அது சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால அவன் நிறைய பணமும் சம்பாதிச்சா. அப்படி சம்பாதிச்ச பணத்துல ஒரு மாசத்துக்குள்ளாலேயே அவ விருப்பப்பட்ட அந்த புது குக்கரையும் வாங்கினா. ராகேஷ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்? ஆனா நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். முதல்ல நான் கொடுக்குறேன், அப்புறம் நீங்க கொடுங்க. சரி, நீ கொடு. ஓகே அத்தை, அந்த குக்கரை கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன். ரஜினியோட மாமியார் அந்த குக்கரை கொண்டு வந்து காட்டினாங்க. என்ன, புது குக்கரா? எப்ப வாங்குனீங்க? இவ்வளவு காசு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். இங்க பாரு, குக்கருக்காக சேலரில இருந்து நான் காசு தனியா எடுத்து வச்சிருந்தேன். ராகேஷ், இந்த குக்கரை மருமக கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்கா. கடந்த 1 மாசமா நம்ம வீட்லயே ரஷ்மி ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறான். அதுல வந்த வருமானத்துல தான் இந்த குக்கரை அவ வாங்கியிருக்கா. என்னங்க, நான் வேலை செய்யற பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. நீ நல்ல வேலையை பண்ணிருக்க. இந்த காசை என்ன பண்ணட்டும்? இந்த பணத்தை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க வாங்கிக்கிறோம். பசங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வர நேரம் ஆயிடுச்சு, நான் போறேன். இன்னைக்கு சாயந்தரம் இந்த குக்கர்ல உங்களுக்கு பிடிச்ச ராஜ்மா சாவல் பண்ணி தரேன். ரஜினியோட முகத்துல இன்னைக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ராகேஷ் கவனிச்சான்.
அன்னைக்கு சாயந்தரம் ரஜினி அந்த குக்கர்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு சமையல் செய்யறது இப்போ ஒரு பெரிய கஷ்டமாவே இருக்கல, ஏன்னா அந்த குக்கர் அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரஜினி டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு வர பணத்துல வீட்டுக்கு தேவையான மொத்த பொருட்களையும் வாங்க ஆரம்பிச்சா. கூடவே கொஞ்சம் பணத்தை அவ சேர்த்தும் வச்சுக்கிட்டு இருந்தா. பெரியவங்க உண்மையாதான் சொல்றாங்க, எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நாம மனசு வச்சா நம்மளால எது வேணும்னாலும் செஞ்சு காட்ட முடியும். Thanks for watching.